நம்ம எல்லோருமே வந்து கடந்த காலத்த நினைவுகள் வந்து சிலது மைண்டில் இருக்கும். சிலது வந்து மறந்துருக்கும். ஆனா, அந்த கடந்த காலத்த நிகழ்வுகள வந்து இப்ப நெனச்சு பார்க்க முடியுமா? இப்ப நம்ம மூளைக்குள்ள வந்து அதுகிட்ட கேட்கவோ, இல்லாட்டி மூளைய வந்து ஒரு மெஷினாட்டம் ஒரு டிவிடி திருப்புற மாரியோ, ரேடியோ திருப்புற மாரியோ, எனக்கு பழைய நினைவுகள வந்து என் கண்ணு முன்னாடி காட்டு அப்படின்னு கொண்டு வர முடியுமா? அப்படி எதுவுமே ரியல் லைஃப்ல முடியாது. ஆனா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ரீமெமரி. இந்த படத்தோட பேர் ரீமெமரி தான். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட் வச்சிருக்க இடத்துக்கு வந்து போவாரு. சயின்டிஸ்ட்ன்னு சொல்லலாம், ஒரு டாக்டர்ன்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த உலகத்துக்கு வந்து ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது நம்ம நெனச்சு பார்க்குற நம்ம மெமரியில இருக்க பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால கூட நெனச்சு பார்க்க முடியாது. சில விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கும், இல்லாம இருக்கும். ஆனா, நம்ம ஞாபகம் வைக்கிற விஷயத்த வந்து ஒரு பென் டிரைவ் ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஏத்திரலாம். அது ஒரு வீடியோவா நம்ம என்ன மைண்டில் வந்து நினைக்கிறோமோ கண்ண மூடி, அது வந்து ஒரு வீடியோவாக கிரியேட் ஆயிரும். நீங்கள் மூளையில் நினச்சது வந்து ஒரு வீடியோவாக கிரியேட் ஆயிரும். அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பென் டிரைவில் அப்படிங்கிறாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கண்டுபிடிச்ச ரீமெம்பரிங்கிற டிவைஸை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா செத்துடுறாரு. ஏன்னா யாரோ வந்து கொண்டுடுறாங்க. அது யாருன்னு கொள்றது தான் வந்து இந்த படத்தோட கேஸு. நம்ம ஹீரோ தான் வந்து அதை மெயினாக மெனக்கிட்ட வந்து தேடுறாரு. ஏன்னா அந்த ரீமெம்பரிங்கிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா இவரோட சொந்த வீட்டில் அவர் பின்னாடி செட்டில் வந்து வச்சுருப்பார், ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்க மாதிரி. அந்த ஸ்டோர் ரூமில் வந்து அந்த டிவைஸ் வச்சுருக்கும்போது அந்த டிவைஸை வந்து நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போயிடுவார். அவரும் அதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்பார் எப்படி இருக்குன்ட்டு. ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அவர் பாஸ்ட்டில் இருக்க மெமரி எல்லாத்தையுமே நினச்சி பார்ப்பார். நினச்சி பார்த்தோன்னா அது ஒரு வீடியோவாக வந்து ரெக்கார்ட் ஆகிரும். அவர் கண்ணு முன்னாடியே அது வந்து ஓடிட்டுருக்கும். அவரும் அவங்க அண்ணனும் வந்து காரில் போன மெமரிஸ் எல்லாமே வரும். காரில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அண்ணனும் செத்துருவார். அப்புறம் ஆப்போசிட் காரில் வந்து ஒரு பேரண்ட்ஸோட அவங்க பொண்ணும் வந்து செத்துரும். இது எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா தற்செயலாக ஒரு பாட்டுனாலேயும் ஒரு நெருப்பு விபத்துனாலேயும் தான். அவங்க சிகரெட் வந்து ஸ்மோக் பண்ணும்போது வந்து அந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். அவங்க கவனக்குறைவால வந்து 2 பேத்துக்குமே வந்து ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டான குடும்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரோட குடும்பம் தான். அந்த டிவைஸ் கண்டுபிடிச்ச டாக்டர் தான். அவங்களோட குடும்பம் தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதில் பேரண்ட்ஸ் மட்டும் பொழைச்சிருவாங்க, பொண்ணு வந்து செத்துரும். அது சின்ன பொண்ணு தான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அந்த டிவைஸை யூஸ் பண்ணி இவரோட மர்டருக்கு வந்து யார் யார் காரணம் இருக்குன்னு வந்து தேடுறாரு. அப்போ மர்டருக்கு வந்து தேடும்போது பார்த்தீங்கன்னா கூட வேலை செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் மேனை தான் வந்து கொண்டிருக்கான். ஏன்னா அவர் கூட இருந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து செக் பண்ணுவாங்க. ஒய்ஃப் இருந்தபோது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே இருந்தாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கொண்டிருக்காது. அப்புறம் அவங்க கூட வேலை செஞ்ச அந்த பிஸ்னஸ் போட்டிக்காரன் தான் வந்து கொண்டிருக்கான்னு தெரியுது. ஏன்னா அந்த டிவைஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. அந்த டிவைஸ் இருந்தால் வந்து எந்த திருட்டுத்தனத்தை வேணாலும் பண்ணலாம். அதுக்காக வந்து அதை அடையணும்னு நினைப்பாங்க. நிறைய டைம் பிளாக்மெயிலும் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் செட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போட்டு தரலான்னு பார்த்துட்டாங்க. அவர் யாருக்குமே இது முழுசாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தர முடியாது, இல்லை பின்விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் தான் வந்து சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க போட்டு தள்ளிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு வர்றது வந்து எதார்த்தமாக அவங்க ஃப்ரெண்டாக வந்தாலும் அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவர் என் ஃப்ரெண்டு தான், நிறையா விஷயம் என்கிட்ட பார்க்கில் உட்காந்து பேசுவார், கிரிக்கெட்டை பற்றி ஃபுட்பால் மேட்சை பற்றி எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை அவங்க ஒய்ஃப் வந்து நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போக போக தெரியுது இவர் வந்து 3வது ஆள் தான், இவருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லைன்னு. அப்புறம் அந்த டிவைஸை வந்து அவங்க ஒய்ஃப்கிட்டே வச்சு அவங்க ஒய்ஃபையும் ஆப்ரேட் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்க பழைய சின்ன பொண்ணுங்க நினைவுகள் எல்லாமே வந்து கண் முன்னாடி வந்து வருது. அதுவும் அந்த சிஸ்டத்தில் வந்து ஒரு பென் டிரைவ் ஃபார்மில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறமா இவங்களாம் சேர்ந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஹீரோ அந்த டிவைஸை ஒய்ஃப்கிட்டே கொடுத்துட்றாங்க. இவங்களும் அந்த என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பென் டிரைவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெமரி எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. ஆனால் அந்த மெமரியை பார்க்காம இவங்க கடலில் தூக்கி வச்சிடுறாங்க அவங்க நம்ம சயின்டிஸ்டோட ஒய்ஃபை. கடைசியில் வந்து அவங்க பொண்ணை கொண்டது வந்து யாருன்னே தெரியாமல் போயிடுது. ஹஸ்பண்ட் யார் கொண்டாங்கன்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் பொண்ணை கொண்டவங்கள வந்து தெரியல. ஆனால் ஹீரோ வந்து நம்புகிறாரு. ஏன்னா ஹீரோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார் நம்ம டைரன் லானிஸ்டரை.
கேம் ஆஃப் த்ரோன்ஸோட பேரை சொல்கிறேன், அதனால் தப்பாக நினச்சிக்கோனா. அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கனால வந்து இவர் நம்பிக்கையான ஆளாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அந்த பென்ட்ரைவை வந்து வீடியோவில் போட்டு பார்க்காம தூக்கி வீசிடுறாரு. ரீமெமரிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே மெமரியில் இருக்கிறத வந்து திரும்பி ரீமெமரியாக க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ ஃபார்மில் கொடுக்குறது அந்த படம். அதனால் அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லணும்.